இந்த ஜெயில் கைதிங்க ரொம்ப வீக்கா இருக்கிற கைதிங்களெல்லாம் அடிச்சு டார்ச்சர் பண்றாங்க. இவங்க இப்படின்னா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கறனாலயே அங்க உள்ள கைதிங்களால இவங்களை எதுவுமே பண்ண முடியல. இப்படின்னா இருக்கும் போது அந்த ஜெயில புதுசா வந்த கைதி ஒருத்தர்கிட்ட வம்புலுக்கலான்னு போறானுங்க. இவனுங்க எல்லாரும் அவர் அடிக்கிறதுக்காக சுத்தி கேங்கா நிக்கிறானுங்க. அதுக்கு இவரும் நான் ஒரு 5 எண்ணுவேன், அதுக்குள்ள இங்க உள்ள எல்லாருமே ஓடி போயிருங்க, அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற ஒருத்தர் கூட முழுசா போய் சேர மாட்டீங்கன்னு சொல்றாரு. இதெல்லாம் கேட்ட இவனுங்களும் அவனுங்களுக்குள்ளேயே பேசிட்டு நக்கலுக்குன்னு சிரிச்சுக்கிறானுங்க. அவரும் 5 கவுண்ட் பண்ணி முடிச்சுட்டு அவனோட கத்திய வச்சு அவன் கழுத்திலேயே சொருவி அவன் அந்த இடத்துலயே போட்டு தள்ளிடுறாரு. அதுக்கப்புறம் அவரோட சட்டையை எடுத்து அவனுங்க அடிக்கிற அடி என்ன டிஃபெண்ட் பண்ணி ஈஸியா கொஞ்ச நேரத்துல அவனுங்க எல்லாரையுமே அடிச்சு போட்டுறாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயில விட்டு ரிலீஸ் ஆகி வெளியில வராரு. வெளியில ஃபைட்டிங் கேம் நடந்துட்டு இருக்கிறத பாக்குறாரு. அதுல ஜெயிச்சா நிறைய பணம் கிடைக்கும், ஆனா உயிருக்கே ஆபத்தான கேம். அந்த இடத்துக்கு பெருசா ஒருத்தவன் சண்டை போடுறதுக்காக வரான். இவன் ஒரு 56 பேரை அடிச்சே கொண்டிருக்கானா. இவன் சண்டை போட்டுட்டு இருக்கும் போதே ஆப்போனன்ட் பார்ட்டிய ஒரே கிக்கில கீழே விழ வச்சிடறான். அந்த தோத்து போனவனுடைய ஓனரு இவன் ஜெயிச்சதுக்கான காசை கொடுத்துட்டு கார்ல போய் உட்கார்ந்து இருக்காரு. அங்க நம்ம ஹீரோவும் காருக்குள்ள வந்து நீ நடத்துற எல்லா மேட்ச்லயுமே நான் வின் பண்ணி தரேன், ஆனா நான் கேட்ட பணத்தை நீ தருவியான்னு கேக்குறான். நீ நினைக்கிற மாதிரி இது ஒரு சின்ன புள்ளத்தனமான கேம் கிடையாது, இது ஒரு மோசமான கேம்னு இவனும் சொல்றான். நீ காட்டுற எவனா இருந்தாலும் என்ன ஒரே ஒரு அடி அடிச்சுட்டா கூட நான் உனக்கு இந்த பணத்தை தரேன்னு சொல்றான். இவனும் இந்த டீலை ஒத்துக்கிட்டு அந்த மாஃபியா கேங்குடைய அந்த பெருசா உள்ளவன் கூட போய் சண்டை போடலான்னு போறான். அதுக்கப்புறம் அந்த மாஸ்டரும் இவனை சின்ன சின்ன ஃபைட்டரோட ஃபர்ஸ்ட் ஃபைட் பண்ண சொல்லு, அதுக்கப்புறம் இவன் கூட வந்து மோத சொல்லுன்னு சொல்றான். இவனை ரொம்ப கேவலமா பேசுறதுனால அவனை கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு கிக்கு விட்டு 2 கிக்ல அவனையே படுக்க போட்டுறான்.